சார் எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிறதுக்காக போனார் சார். 4 பேர் நல்லா கஞ்சா அடிச்சிட்டு அவருக்கு எங்களுக்கு முன்பகையில் அந்த யாருன்னே தெரியாது சார். எங்களுக்கு டீ குடிச்சின்னு இருந்துக்கிறார். பின்னாடி கஞ்சா போதை நிறைய ஆயிட்டு பின்னாடியே கத்தியால் வெட்டி கல்லை தூக்கி போட்டு கீழே விழுந்த உடனே 4 நாள் போராடி கூட உயிரை காப்பாற்ற முடியல சார் எங்களால். கஞ்சா குடிக்கிகளால் தனது கணவர் கொலை செய்யப்பட்டதாக கண்ணீரில் நிர்கதியாய் தவிக்கும் ஷோபா இவர்தான். எனக்கு குழந்தையும் இல்லை, அவரும் இல்லை. நான் தன்னந்தனியாக நிற்கிறேன் இந்த கஞ்சா போதையினால, இவங்க பண்ணுறதுனால. நான் தான் கடைசி தாலி அந்த அருணும், மற்றவங்க யாரும் இதுவாகக்கூடாது. சென்னை புளியந்தோப்பு குமாரசாமி ராஜாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவரது மனைவி ஷோபா. கடந்த 3ஆம் தேதி இரவு சக்திவேல் புளியந்தோப்பு டிமிலஸ் ரோடு பகுதியில் தேநீர் அருந்துவதற்காக வந்துள்ளார். டீ கடையில் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த 4 பேர் திடீர் என கத்தியால் சக்திவேலை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனே அவரது மனைவி ஷோபாவுக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு ஓடி வந்த ஷோபா இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த கணவரை மீட்டு சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். அங்கு மருத்துவர்கள் சக்திவேலுவுக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட ஷோபா இதுகுறித்து பேசன் பிரிட்ஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரவுடி நவீன்குமார் என்ற சுண்டு, மட்ட அஜித், சிலம்பரசன், விக்கி என்கிற தேள் விக்கி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். விசாரணையில் கடந்த வாரம் ரவுடிகள் 4 பேரும் சேர்ந்து சக்திவேல் வீட்டருகே கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்டதாகவும் அப்போது சக்திவேல் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த ரவுடி கும்பல் 3ஆம் தேதி டீ குடிக்க வந்த சக்திவேலை கஞ்சா போதையில் சரமாரியாக வெட்டி கொலை செய்ய முயன்றது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட ரவுடிகள் 4 பேர் மீதும் பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. போலீசார் 4 பேர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சக்திவேல் வியாழக்கிழமை மதியம் சிகிச்சை பலன் இன்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பேசன் பிரிட்ஜ் போலீசார் கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்துள்ளனர். வீட்டருகே கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்டதை தட்டி கேட்டதால் அப்பாவியான தனது கணவரை ரவுடி கும்பல் வெட்டி கொலை செய்து விட்டதாக தெரிவித்த ஷோபா, என் தாலியே கஞ்சா கும்பலால் பறிக்கப்பட்ட கடைசியாக இருக்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதார். டீ குடிச்சின்னு இருந்துக்கிறார். பின்னாடி கஞ்சா போதை நிறைய ஆயிட்டு பின்னாடியே கத்தியால் வெட்டி கல்லை தூக்கி போட்டு கீழே விழுந்த உடனே 4 நாள் போராடி கூட உயிரை காப்பாற்ற முடியல சார் எங்களால். விட்டுட்டோம். எனக்கு குழந்தையும் இல்லை, அவரும் இல்லை. நான் தன்னந்தனியாக நிற்கிறேன் இந்த கஞ்சா போதையினால, இவங்க பண்ணுறதுனால. நான் தான் கடைசி தாலி அந்த அருணும், மற்றவங்க யாரும் இதுவாகக்கூடாது. கணவரையும் கொன்றுவிட்டனர். தனக்கு குழந்தைகளும் கிடையாது, யாருடைய ஆதரவும் இல்லாமல் நாளைக்கு தனக்கு என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் இருப்பதாக அவர் அச்சம் தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.